ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 28 மே 2026 வியாழக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். திதி துவாதசி காலை 7:57 மணி வரை. பிறகு திரையோதசி. நட்சத்திரம் சித்திரை காலை 8:08 மணி வரை. பிறகு சுவாதி. யோகம் வரியான் காலை 3:54 மணி வரை. அதன்பின் பரீகம். கரணம் பாலவம் காலை 7:57 மணி வரை. பிறகு கௌலவம் மாலை 8:52 மணி வரை. பிறகு சைதுளை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு சூப்பரான நாளா விடிஞ்சிருக்குங்க. மனசுல புதுவிதமான தெம்பும் தைரியமும் பிறக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு தலைவலியா இருந்த ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு தானாகவே ஒரு முடிவுக்கு வந்து உங்க மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் கச்சிதமா வேலை செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சு மேலதிகாரிகளோட பாராட்ட வாங்குவீங்க. பண வரவு இன்னைக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சாயந்திரமா குடும்பத்தோட ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிதானமான அதே சமயம் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளா அமைய போகுதுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரும். உங்களோட இனிமையான பேச்சால மத்தவங்கள ரொம்ப சுலபமா கவர்ந்துருவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இன்னைக்கு தாராளமா அடி எடுத்து வைக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நல்ல ஒற்றுமை பிறக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழ்நிலை நிலவும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல புரிதலும் அந்யோன்யமும் கூடும். ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமும் சமயோசித புத்தியும் ரொம்பவே கை கொடுக்கும் நாளா இருக்க போகுதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா யோசிச்சு சரியான முடிவு எடுப்பீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய உதவி கிடைச்சு உங்க வேலை சுலபமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சால லாபத்தை ஈட்டிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைய பாராட்டி புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல சுப காரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். ஆரோக்கியத்துல நல்ல எனர்ஜி கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி
ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புது தெளிவு பிறக்க போற நாளுங்க. எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்க மனசுல உருவாகும். ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு முக்கியமான வேலை இன்னைக்கு நல்லபடியா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ஏற்ற நாளா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்க செல்வாக்கு அதிகரிக்கும். பண வரவு இன்னைக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். எல்லாரும் ஒற்றுமையா பேசி மகிழ்வீங்க. மாலை நேரத்துல ஒரு ஆன்மீக பயணமோ அல்லது கோவில் குளத்துக்கோ போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல நல்ல எனர்ஜி கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சமூகத்துல ஒரு தனி மதிப்பு மரியாதையும் கிடைக்க போற நாளா விடிஞ்சிருக்குங்க. நீங்க சொல்ற பேச்சுக்கு 4 பேர் மத்தியில ஒரு தனி செல்வாக்கு இருக்கும். நீண்ட நாளா நீங்க திட்டமிட்ட ஒரு காரியம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நடந்து முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். அரசு தொடர்பான வேலைகள்ல உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பண வரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ஒரு விசேஷமான சூழ்நிலை நிலவும். தந்தை வழியில இருந்து ஒரு எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியத்துல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா முடிய போற நாளுங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனச குளிர வைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா பெரிய நன்மைகள் நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. விற்பனை ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரமும் பாராட்டும் இன்னைக்கு நிச்சயம் கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துகிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காயத்ரி தேவி. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப நிம்மதியான நாள் அமைய போகுதுங்க. மனசுல இருந்த பயம் படபடப்பு எல்லாம் காணாம போயிடும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப வேகமா நடக்க தொடங்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை ரொம்ப தெளிவா யோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமாவே வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். எல்லாரும் ஒற்றுமையா பேசி மகிழ்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளா இருக்கும். மனசு லேசாகும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்ட காரியமெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா விடிஞ்சிருக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இன்னைக்கு நீங்கி ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிறத விட லாபம் ரொம்ப அதிகமா இருக்கும். புதிய கிளைகள் தொடங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும்.
பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். பிள்ளைகளோட வெற்றி உங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்கும். வீட்ல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். கூட்டாளிகள் ரொம்ப அனுசரணையா நடந்துக்குவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். பிள்ளைகளோட வெற்றி உங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்கும். வீட்ல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நேத்து இருந்த சின்ன சின்ன மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பான வெற்றிகள் தேடி வரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா, அதே சமயம் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட கடின உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு நிச்சயம் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர புதுமையான உத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீலா இருக்கும். பழைய கடன் சுமை படிப்படியா குறையும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை தேடி சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகள்ல ஆச்சரியமான நல்ல விஷயங்கள் நடக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பழைய பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு நிம்மதியா வேலை பார்ப்பீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். மாலையில குடும்பத்தோட ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத ஒரு குழப்பம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. யாருக்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை கண்டிப்பா தவிர்த்திருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்து பிரச்சனைகள் எல்லாம் தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க.
வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் மெலூன். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.